முதல்வர் ஸ்டாலின் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பின்பாக சில முக்கியமான அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக தகவல் வெளியாகியிருக்கு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு ஜூலை 19ஆம் தேதி நடக்குது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை ஜூலை 13ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த நிலையில் தேர்தல் முடிஞ்ச உடனே, அதாவது 2 வாரங்கள் கழித்து முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் இந்த தடவை வெளிநாட்டில் 5லிருந்து 10 நாட்கள் இருப்பார் அப்படின்னு சொல்லி கூறப்படுது. அரசு தகவலின்படி முழுக்க முதலீட்டை ஈர்க்கும் விதமாகவே முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்கிறார். அதற்கு முன்னதாக தமிழ்நாட்டில் பல மாற்றங்களை முதல்வர் ஸ்டாலின் மேற்கொள்வார். தமிழக அரசியலையே உலுக்கப் போகக்கூடிய சில முக்கியமான மாற்றங்களை முதல்வர் ஸ்டாலின் இன்னும் 2 வாரங்களில் வெளிநாடு செல்லக்கூடிய நிலையில் மேற்கொள்ள உள்ளார் அப்படின்னு சொல்லி கூறப்படுது. முக்கிய மாற்றங்களில் 1, 2 முக்கியமான அமைச்சர்கள் மாற்றப்பட இருக்காங்க. சீனியர்கள் பலர் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை விசாரணை வளையத்தில் இருக்கிறதால முதல்வர் ஸ்டாலின் மொத்தமாக ஆட்டத்தை கலைத்து ஆடும் திட்டத்தில் இருக்காராம். முக்கியமான சிலர் மாற்றம் உறுதியாகிவிட்டது. துறைகள் மாற்றமும் உறுதியாகிவிட்டது. இதனால் 2026 சட்டசபை தேர்தலை மனசில் வச்சு சில வாரங்களில் தமிழ்நாடு அரசியலில் மாபெரும் மாற்றங்கள் இருக்கும்னு கூறப்படுகிறது. முக்கியமாக அமைச்சரவையில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. சீனியர்களாக இருக்கக்கூடிய 10 அமைச்சர்களை தான் டெல்லி டார்கெட் செய்யுது. அப்படித்தான் செந்தில் பாலாஜியை டார்கெட் செஞ்சாங்க. தற்போது ஏவா வேலுவை டார்கெட் செய்கிறாங்க. இடையில் பொன்முடியை டார்கெட் செஞ்சாங்க. இப்படி சீனியர்களாக இருக்கக்கூடிய 10 பேரை தான் டார்கெட் செஞ்சுட்டு வர்றாங்க. சீனியர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் டெல்லியினுடைய பொறியில் சிக்கியிருக்காங்க. இதில் சிலர் மாற்றப்படலாம் அப்படின்னு கூறப்படுது. 2வது மாற்றம், அடுத்த மிகப்பெரிய மாற்றம், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வருது. அவர் தான் இனிமேல் ஆட்சி அதிகாரத்தில் முழு கவனம் செலுத்த போகிறாரு. அதே போல் அமைச்சரவையிலையும் பெரிய மாற்றம் வரப்போவதாக செய்திகள் வருது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சிக்கு வெளியே அதிகாரத்திலையும் கொஞ்சமாக வாய்ஸ் கூடிக்கிட்டே வருது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் துணை முதல்வர் பொறுப்பு குறித்து அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, நான் எப்படி அதை சொல்ல முடியும், முதல்வர் தான் முடிவெடுப்பாருன்னு சொன்னார். உதயநிதி ஸ்டாலின் இதே போன்ற கேள்வி இதற்கு முன்பு பலமுறை அவர்கிட்ட கேட்டப்பட்டிருக்கு. அப்போல்லாம் எனக்கே தெரியாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுது, இதையெல்லாம் உங்களுக்கு யார் சொல்கிறாங்க, எனக்கு அப்படி எதுவுமே தகவல் வரலையே, உங்களுக்கு யார் இது போன்ற தகவல்கள் சொல்கிறது அப்படிங்கிற ரீதியில் மறுத்தே வந்திருக்காரு உதயநிதி அவர்கள். ஆனால் இந்த தடவை அப்படி எதுவுமே மறுக்காமல் அதையெல்லாம் முதல்வர் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது துணை முதல்வர் பற்றி முதல்வர் முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு உதயநிதி சொல்லாமல் சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லியிருப்பதன் மூலமாக துணை முதல்வராக ஸ்டாலின் முடிவு செஞ்சுட்டாரு. அதை எப்போ அறிவிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னும் முடிவு செய்யப்படலை என்று இளைஞர் அணி மத்தியில் பரவலாக பேசப்படுது. முக்கியமாக பிறந்தநாள் விழாவில் உதயநிதி ஸ்டாலினுக்கு நிர்வாகிகள் கொடுத்த முக்கியத்துவம் பெரிய அளவில் கவனிக்கப்பட்டது. கடந்த பிறந்த நாளை விட இந்த பிறந்த நாளில் அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு பின்பும் உதயநிதி ஸ்டாலினுடைய துணை முதல்வர் பதவி திட்டங்கள் இருக்கலாம்னு கூறப்படுது. இந்த நிலையில் தான் அடுத்த மாதம் முதல்வர் ஸ்டாலின் விரைவில் வெளிநாடு பயணம் செய்ய இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்லக்கூடிய நிலையில் விரைவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல்கள் வருது. 3வது மாற்றம் IAS. அதேபோல் ஒரே பிரிவில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய IAS IPS அதிகாரிகளை மாற்றும் முடிவையும் ஸ்டாலின் எடுத்திருக்காராம். பலர் அதிமுகவிடம் தகவல் சொல்லும் கருப்பு ஆடுகளாக இருப்பதாக முதல்வருக்கு புகார் சென்றிருக்கிறதால இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கான். அடுத்த 3 வாரங்களுக்கு தமிழ்நாட்டில் இதனால் நிர்வாக ரீதியாக, அரசியல் ரீதியாக பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் குறித்த முதல்வருடைய இந்த முடிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.